என்னதான் நம்ம வெளியில சமாளிச்சு பேசினாலும் என்ன செஞ்சாலும் அவ்வளவு பயம். இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண பயம். இந்த உலகத்தை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம இங்க வந்து அடைஞ்சிட்டோம்ன்ற பயம். இப்ப யாரை நம்பி வெளியில போய் நிக்கிறதுங்கிற பயம். என்ன செய்யறதுங்கிற பயம். அம்புட்டு பயம் கிடக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த சொசைட்டி எப்படி ஃபேஸ் பண்ண போறோங்கிற பயம் அவ்வளவு இருக்கு. அதுல தானே நம்மள இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கு. பிள்ளை சாமி மாதிரி வந்து எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதை பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது எங்கேயாவது கரை சேர்ந்து எப்படியாவது இதோ வாழ்க்கையை வாழ்ந்துடலாம்னா போச்சுல்ல, உடச்சு விட்டு போயிட்டான்கல்ல. அந்த மேனேஜர் பொம்பளை காலையிலேருந்து 100 தடவை ஃபோன் பண்ணிடுச்சு. காசு எப்போ கொடுப்பீங்க, காசு எப்போ கொடுப்பீங்கன்னு. எங்க அப்பாட்டையும் போய் கேட்க முடியாது. அன்னைக்கு ஐயோ வசனெல்லாம் பேசிட்டு வந்தேன் எங்க அம்மாட்ட. என்னை பார்த்து நானே துப்பிக்கணும். நம்மளாம் ஆசைப்படவே கூடாதுக்கா. இப்ப இவங்க காசு தருவாங்களா? மாட்டாங்க. மொத்தத்துல நம்ம காசு திரும்ப கொடுக்க முடியாம கூனி குறுகி போய் நாண்டுகிட்டு செத்தாதான் இவங்களுக்கு நிம்மதி. அப்ப அந்த கிழவி கொய்யோ முயோ அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்கும். அப்ப கூட இந்த வீட்டு ஆம்பளைங்க அழமாட்டாங்க. எதுக்கு நம்ம முழுசா செத்துட்டோமான்னு செக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அன்னைக்கு பெரியவர் சொன்னாரு, போனா போடி 1000 கல்யாணம் பண்ணிப்பேனாரு. 100 பொம்பளை ஆளுகளே இவங்க அசிங்கப்படுத்தி வாழணும். ஆனா பொம்பளை இல்லாம இவங்களால வாழ முடியாது. அதை ஒத்துக்கிற மாட்டாங்க. நம்மள கேவலப்படுத்திக்கிட்டே அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த மூளைக்கு மூளை உட்காந்துட்டு நம்ம அழுதுகிட்டே கிடக்கணும். ஐயோ கொஞ்ச நாள் இந்த புலம்பெல்லாம் இல்லாம வேற நந்தினியா சந்தோஷமா புடிச்சதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல அவ்வளவுதான் விதி. அதெல்லாம் நம்பணும். அதுலலாம் ஏதோ உண்மை இருக்கு. போன பிரிவுல என்ன பாவம் பண்ணமோ வந்து இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். இங்கனே சுத்தி சுத்தி வரணும், வேற வழி கிடையாது. இதான் வாழ்க்கை, இதுதான் விதி. அம்மா சும்மா இருமா, நீ இப்படி பேசுறது இரிட்டேட்டிங்கா இருக்குமா? போடி. நீ அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு எதுக்கு விதின்னு பேசுற? நான் தான் சொல்றேன்ல, வேற யாருக்காக யோசிக்கிற? கிளம்புமா. மா பேசுனதுலாம் போதும், கிளம்புமா. தர்ஷா, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போறது பெரிய விஷயம் இல்லடா. ஆனா அதுக்குண்டான அர்த்தம் இருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டா எல்லாம் மாறிடும் நினைக்கிறியா? இல்ல தர்ஷா, இவங்கெல்லாம் மாற மாட்டாங்க. அடி விழுந்தாதான் இவங்களுக்கெல்லாம் புரியும். நாங்கெல்லாம் போறதுனால இவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுடா. அக்கா, அவரு ரியாக்ட் பண்றாரோ இல்லையோ அது ஒரு பக்கம். ஆனா நமக்கு என்ன தேவைங்கிற விஷயம் ஒண்ணு இருக்குல்ல. உங்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்குக்கா. சும்மா கட்டி கூட்டிட்டு வந்து மூலையில போடுறதுனால கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க இவங்க. உங்களுக்கு ஒரு பதில் சொல்லணுங்கிற எண்ணம் கூட இல்லக்கா. அவங்க பாட்டுக்கு வராங்க போறாங்க, கேட்டா அடிக்கிறாங்க. பேசிக் மரியாதை கூட இல்ல. பிடிக்கலனா சண்டை போடணும், அத கூட செய்யாம ஏதோ மரக்கட்ட மாதிரி பார்த்தா அது எப்படிக்கா சும்மா இருக்க முடியும்? கேள்வி கேட்கணும், கேட்டுதான் ஆகணும். அக்கா, தினம் தினம் இந்த குழந்தைங்க இங்க நடக்கிறத பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க மனசு அஃபெக்ட் ஆயிடும். இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது? அவர் பாட்டுக்கு எங்கேயோ போய் உட்கார்ந்துகிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? எங்கனோ போயெல்லாம் உட்கார்ல அந்த ஆளு. இங்கனுக்குள்ளேயே எங்கேயோ சுத்திக்கிட்டு நம்மள வேவு பார்த்துக்கிட்டு உசுர வாங்கிட்டு இருக்கான். அப்போ வரணும்க்கா, இல்ல வர வைக்கணும். அதுதான் 2 நாள்ல வருவாரம்ல சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இல்லக்கா, அவர் எதிர்பார்க்கிற டிராமா நடக்கிற வரைக்கும் அவர் வரமாட்டாரு. ஆனா நாம் அவரை வர வைக்கணும். நடக்கிறதுக்கெல்லாம் அந்த ஆளு வந்து பதில் சொல்லிதான் ஆகணும். இந்த ஹைட் அண்ட் சீக்க
நாம முடிச்சு வைக்கணும்க்கா. ஹலோ ஹலோ கேக்குதா? ஹலோ 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 கேக்குதா? ஹலோ யார்? ஹலோ யாரா? யாருன்னு தெரியல. டேய், இந்த சேகரனை போய் பார்த்து இந்த கோயிலுக்கு திருவிழாவில் அன்னதானத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துடணும். அதெல்லாம் நான் போய் பார்த்துக்கிறேன். அப்புறம் திண்டுக்கல் ஆஃபீஸ்லேருந்து பாபு ஃபோன் பண்ணியிருந்தாரு. அங்கே இன்ஸ்பெக்ஷன் வராகலாம். அங்கே வேலை பார்க்குறேன் எவனோ பஞ்சாயத்து பண்ணியிருக்கான் போல இருக்கு. டேய், நீ ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுற. அதெல்லாம் அண்ணா வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாண்டா, அண்ணன் வரப்போ பஞ்சாயத்து இழுத்து விட்டுருவோமா? ஏன்னா நீ ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்தாதான் என்ன? யோ தரு, எனக்கு இப்போ அண்ணன் வர்றதா முக்கியம். அப்படி உனக்கு அது முக்கியம்னா நீ போய் பார்த்துட்டு வா. டேய், என்னடா கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமா, எனக்கு இருக்கேன் தான். என்ன போ? டேய், காலையில ஏன்டா அப்படி கோபப்படுற? கேள்றா அந்த ஆள. மாமா, டேய், நீ சும்மா இருடா. டேய், அவர் நம்ம எல்லாமே பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காருல. அவர் வரும்போது திரும்ப கம்பெனியை பத்திரமா கொடுக்கணும்ல. அதை விட்டு நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க. ஆமா, நான் என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன். முடிஞ்சா பாரு, இல்லாடி போ. ஏய் வாடிங்க. ஏன் இப்படி இருக்கானே தெரியலையே. என்ன வந்து நீ காப்பி கொண்டா. கம்பெனியை பார்க்காம இருந்தா எப்படிடா? நீ போய் போறியா இல்லையா? ஏய் நந்தினி, டேய் யாரா இருக்காங்களாம் பாடுறா. டேய், நீ போறியா இல்லையா? யோ என்னால முடியாது, மூடிட்டு போய. ஆலங்காத்தாலேயே நொய்ய நொய்ய நொய்ய. மாமா, உள்ள யாராச்சும் இருந்தா தானே காப்பி கொடுக்க முடியும். அங்க யாரும் இல்லையே. யாரும் இல்லையா? என்னடா சொல்ற? எங்க போனாலுங்க? இந்தா நான் போய் பார்த்தேன். காலையில இருந்து கிச்சன்ல அடுப்பை பத்த வச்ச மாதிரியே தெரியலையே. என்னடா நீ? ரேணுகா, ரேணுகா. ஆமா, அவர் கூப்பிட்டோனே வந்துட போறாங்க. ரேணுகா, எங்க போயிட்டாலே அவளுக? மாமா, ராவோட ராவா எங்கிட்டும் எஸ்கேப் ஆயிருப்பாங்களோ? டேய், நீ வாயை மூடி சும்மா இருக்க மாட்டே நீ? பொடிச்சுக்களை கூட காணுமே. இல்லைன்னா அந்த துபாய் புள்ள நம்ம தாரா எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடிட்டு இருப்பாங்களே. ஏய் ரேணுகா. என்னப்பா? ஏமா, காலையில இருந்து எந்த பொம்பளை ஆளுங்களும் இங்க காணோம். நீ யாரையா பாத்தியா? இல்லையேப்பா. மாமா, பொடிச்சுகளையும் காணுமே. இல்லைன்னா கைக்குள்ளேயும் கால்குள்ளேயும் ஓடிட்டு இருக்குமே. எங்க போயிருப்பாங்க? நந்தினி, உங்க அம்மா எங்கடா? எங்க அம்மா உங்க கூட இல்லையா? இல்லையே. கிச்சன்லயும் இல்ல. கோயிலுக்கு எங்கேயும் போயிருக்குமா காலையிலே? நான் இப்பதான் குளிச்சு முடிச்சு வந்திருக்கேன். எங்க போயிட்டாளுக? இரு போய் பாக்குறேன். நந்தினி. ஏய் ரேணுகா, போய் தொலைஞ்சு. ஏய் ரேணுகா, ரேணுகா. தாரா, ஐசு. ரேணுகா. ஏய் எங்கேயாவது போய் தேடுறா. ஐசு. நந்தினி. ஐஷே, ஐஷே. ஏய் இல்லையே. அங்கேயும் இல்லையா? ஆஹா. ஏய், நீ காப்பி சாப்பிட்டியா? இல்லையே. நான் தான் அடுப்பியா யாரும் பத்த வைக்கலங்க. ஏமா, எங்கேயுமே காணுமேமா. ஒருத்தர் கூட கண்ணில் படலமா. எங்கய்யா போயிருப்பாளுக? என்னடா இருக்காங்களா? ஏய் எங்க போய் தொலைஞ்சாளுங்க? புள்ளைங்க? யாரையுமே காணுமா? புள்ளைகளும் இல்லையா? என்னடா சொல்றே? மேல போய் பார்த்துட்டு வரேன். ரேணுகா, ரேணுகா, எங்கடி போயிட்டு வந்தீங்க?
காலையில கத்திக்கிட்டு இருக்கான். மாமா, நாம தான் கீழே இறங்கி போனப்பவே பார்த்தோம்ல, அப்பவே இங்க யாரும் இல்லையே. ஏய், நான் காட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். நான் காலை நீட்டி அக்கடான உட்காந்துட்டு இருக்கேன். காது கேட்கல? எல்லாரும் அங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. ஏய், ஒன்னா தாண்டி. ஏய், நாக்கு தள்ள கத்திக்கிட்டு இருக்கோமே, காதுல கேட்கல? கேட்டாலும் கேட்காத மாதிரி தான் மாமா இருப்பாங்க. ஏய், அறிவு கட்டவள, உன்னை தாண்டி சொல்றேன். ஏச்சு உள்ள போடி. ஆமா, இங்க என்ன மாநாடு? ரேணுகா, என்ன காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா எல்லாரும்? என்ன அக்கா ஸ்ட்ரைக்கா? டேய், இந்த ஸ்ட்ரைக்கு பைக்கு இதெல்லாம் ஒன்றும் நடக்காதீங்க. ஏ ஐஷு, வா உள்ள எழுந்துரு. ஏ ஐசு, உட்காருடி. ஏய், போ உள்ள. உட்காரு, உட்காரு. ஏய், போ உள்ள. உட்காரு, உட்காரு. ஏண்டி, பெத்த அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான், குத்துக்கல்லாட்டம் உட்காந்துருக்கே, எழுதுரு. ஏய் சனனி, இதெல்லாம் நீ பாக்குற வேலையா? சக்தி, டேய் சக்தி, இங்க வாப்பா. சக்தி, உன் பொண்டாட்டிய முதல்ல அடக்கிவே. எல்லாரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்தாரு, நீ அடக்கலைன்னா அது நான் செய்ய வேண்டியதா இருக்கும். ஏண்டி, வீட்டு ஆம்பளைங்க காலையில எழுந்து காபி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க அடமா இங்க உட்காந்தா என்னடி அர்த்தம்? ஏன் அப்பத்தா, இப்போ உங்க பிள்ளைங்களுக்கு காஃபி போட்டு தரலங்கிறது உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்ல? ஆமா, 2 நாளா சித்திங்களையும் அம்மாவையும் சேர்த்து இவங்களும் நீங்களும் சேர்ந்து பேசுற பேச்செல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட தப்பா தெரியலையா? ஆமாண்டி, உங்க அம்மாவும் சித்திகளும் பண்றதெல்லாம் ரொம்ப சரி. அவைகளை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு நான் கொஞ்சணும் இல்ல? தரு தர்ஷினி, நீ எல்லாம் வாய் திறக்கிறது பெரிய தப்பு. பெரிய வகை சமாச்சாரத்துல புள்ளைகளை இழுத்து விட்டு அதுகளையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு வேடிக்கை பாக்குறீங்களாடி? அப்பதா, நீங்களாச்சும் மனசாட்சியோட பேசுங்க. இந்த வீட்ல பெரியவங்க மட்டும் இல்ல, சின்ன பசங்க நாங்களும் இருக்கோம். நாங்க வளர்றதுக்கான நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்க அப்பதா. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் திட்டுறது, போட்டு மிரட்டுறது, அசிங்கமா பேசுறது, இதெல்லாம் நிப்பாட்ட சொல்லுங்க அப்பதா. ஏய், வயசுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்க. அப்பா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, இப்ப அது காரணம் நாங்க தான். அப்படிதானே? அப்படிதானே அப்பதா? ஏய், ஆமாண்டா, நீ உன் அம்மாவா அன்னைக்கு பேசுனதால தான் அண்ணன் போனாருடா.
அப்போ எங்களையும் வீட்டை விட்டு அனுப்பிட வேண்டியதானே? இப்படி கூடவே வச்சுட்டு குறை சொல்லிட்டே இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. தர்ஷினி, எங்க அம்மா பத்தி தப்பா பேசுறதுக்கு எங்க அப்பாக்கே உரிமை கிடையாது. இவங்களாம் யார் பேசுறதுக்கு? டேய், அதுவும் கதிர் சித்தப்பா பேசுறது சுத்தமா பிடிக்கல. அப்பதா சொல்லி வைங்க, அப்புறம் தப்பா இடம் சொல்லிட்டேன். இது சொல்லி வைக்கவா? ஏய், என்ன கொடுக்க முளைச்சிருச்சா உனக்கு? ஏய், தில்லு இருந்தா ஏன்ட்ட பேசு. அதை விட்டுவிட்டு அங்க என்ன பாயற? அம்மா, உங்க அம்மா பேசுனா என்ன? பண்ற தப்பெல்லாம் சொல்லி காட்டினா உனக்கு உங்க ஆத்த கறிக்கும் நோவுதோ? பெரியம்மா என்ன தப்பு பண்ணாங்க? ஏய், எவ வீட்டு பிள்ளையா தூக்கிட்டு வந்து நடு வீட்டுல வச்சிருந்தாளே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அது யாரு? இப்ப எங்க போச்சு அந்த குடிச்சாத்தா? அத அப்பவே கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்கல்ல. எது விட்டுட்டு வந்துட்டாளா? அதான் நேத்து ராத்திரில இருந்து அவளை காணமா? ஏண்டி, அவ ஆத்தாக்காரி 15 நாள் கழிச்சுதான் இறங்குவா. அது வரைக்கும் இங்கதான் இருப்பான்னு வக்கனையா பேசிட்டு இப்ப என்னடி ஆச்சு? அவங்க அப்பனுக்கு அதுக்குள்ள சரியாயிடுச்சா? ஏய், நீ ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிட்டு இருக்க, அதான் தெரியுது. அப்பத்தா, அவளை கூட்டிட்டு வந்தாலும் தப்புன்றீங்க, கூட்டிட்டு போய் விட்டாலும் தப்புன்றீங்க. பெரியம்மா அவ என்னதான் பண்ண சொல்றீங்க? ஏய், என்ன இப்படி காண்ட இருந்துகிட்டு வாய் பேசுறது பாரு. நான் சொல்லிட்டேன், உனக்கு அவ்வளவு தாண்டா மரியாதை. ஒரு வயசு வித்தியாசம் பார்க்காம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற நீ. வீட்டாளு வெளியாளுன்னு கூட பார்க்காம என்னையா இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஆடுறீங்களா? எதை வச்சு நீ இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு தெரியற? ஒரு வயசு வித்தியாசம் பார்க்காம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற நீ. வீட்டாளு வெளியாளுன்னு கூட பார்க்காம என்னையா இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஆடுறீங்களா? எதை வச்சு நீ இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு தெரியற? ஆமா, உங்க அண்ணனை நாங்க தான் அனுப்பி வச்சிட்டோம். அவரை காயப்படுத்தி நோகடிச்சிட்டோம் இல்ல? ஆமா, நீங்க தான். எல்லாம் உங்களால தான். சரிப்பா, உங்களால தான் அவர் வெளியே போனாரு. சரி, நீங்க தான் கண்டுபிடிச்சிட்டீங்களா அவரை? கூட்டி வர வேண்டியதானே அவரை? ஏன் இன்னும் கூட்டிட்டு வரல? தேட போயிட்டு ஏதோ ஒரு செருப்பை எடுத்துட்டு வந்துட்டு அண்ணனை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றீங்க. அதை வச்சுக்கிட்டு நாளுக்கு நாள் எங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு தெரியுறீங்க. என்ன செருப்பு கொடுத்த ஆளு நேர்ல வர மாட்டேன்னு சொல்லிட்டாரா? ஆமா, உங்களோட அட்டகாசம் தான் தாங்க முடியாம இந்த வீட்டை விட்டே போனாரு. போதுமா? என்ன அனுப்பி வச்சுட்டு அப்படியே அக்கறையா விசாரிக்கிற? என்ன? ஆமாப்பா, அக்கறை தான்ப்பா. ஒன்னு செய்யுங்க, எங்க செருப்பை விட்டாரோ அங்க என்ன கூட்டிட்டு போ. என்ன கூட்டிட்டு போ. நான் தானே அவரை அனுப்பி வச்சேன், நானே அவரை கூட்டிட்டு வரேன். அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ யாரும் போய் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் எங்களால தான் போனாருன்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்கல்ல? நாங்களே போய் கூட்டு வரோம். சொல்லுங்க, எங்க அப்பா எங்க? ஹேய், வாடா எங்க அருமா நம்ம அவனை. இப்பதான் உங்க அப்பனை காணுன்னு உரைக்குதோ? ஏய், உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு இதே வாசலை வச்சு நீ என்ன சொன்ன? உங்க அப்பா உன்னை சாவடிக்கிறான்னு சொல்ல? இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு உங்க அப்பனை தேடுற? 1000 பேசினாலும் அவர் எங்க அப்பா. ஏன் நீங்க உங்க அம்மா பேசல? ஏய், வாயை கிழிச்சிருவேன், மூடுறா. நான் ஓரா பேசுறேன். அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல அப்பதா வச்சு எவ்வளவு அசிங்கப்படுத்தீங்க. அதுக்குன்னு அப்பதா ஓடியா போயிடுச்சு. அப்படி போனாலும் நீங்க தேடாம விட்டுருவீங்களா? அப்படிதான். இப்ப எங்க அப்பா எங்கன்னு எனக்கு தெரியணும். சொல்லுங்க. ஆமா, இப்ப எனக்கும் தெரியணும். என் அப்பா எங்கன்னு சொல்லுங்க. ஏய், என்ன ஆளாளுக்கு அப்படியே பாச புண்ணாக்க வந்த மாதிரி நடிக்கிறீங்களோ? நடிக்கிறீங்களோ? ஏய், அன்னைக்கு ராத்திரி இந்த இடத்துல வச்சு நீயும் இந்த அடங்காப்படாரியும் என்ன பேசுறீங்க? ஞாபகம் இருக்கா? அந்த தாடிக்காரன் உங்க அப்பனா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கல்ல?
இப்ப என்ன மண்ணுக்கிட உங்க அப்பனை தேடுற? ஆமாம்பா, அவங்க பேசினது ஆதங்கத்துல. ஆதங்கத்துல பேசுவாங்க உனக்கு. நீ என்ன பண்ண அதுக்கு? இன்னொரு புருஷன் அப்படியே வாட்டா சட்டமா வந்தா மடக்கி போடலாம் தானே பார்த்த நீ? ஏய் அக்கா